ஆமென். மீண்டும் ஒரு விசையாக ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் 60ஆம் அதிகாரம் அதன் 22வது வசனத்தை சபையார் யாவரும் சேர்ந்து ஒரே குரலாய் வாசிக்கலாமா? சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆமென். அல்லேலூயா. இந்த 2025ஆம் ஆண்டு கர்த்தர் நம்முடைய சபைக்கு கொடுத்த ஒரு ஒரு அருமையான ஒரு வார்த்தை என்னவென்றால், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அப்படிங்கிற இந்த உன்னதமான ஒரு வார்த்தைய கர்த்தர் நம்முடைய சபைக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த வார்த்தையானது எப்பொழுது நிறைவேறும்? அல்லது எப்படி நிறைவேறும்? அல்லது எப்படி நிறைவேற்றிக் கொள்வது? அப்படிங்கிறதான ஒரு பல காரியங்கள் நம்முடைய இருதயத்துல தோன்றும். ஏன்னா எப்பொழுதுமே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் என்றால், அதில் 3 விதமான சட்டதிட்டங்கள வச்சிருப்பாரு. ஒண்ணு அவர் நிறைவேத்தணும். இல்ல நிறைவேத்துறதுக்கு ஏத்த மாரி நம்ம நடந்துக்கணும். இல்ல அதற்கேற்ற பாதைக்கு நம்ம காத்திருக்கணும். இந்த 3 காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்ணியிருக்கார்? வைத்திருக்கிறார். அப்ப இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு கர்த்தரே சொல்றாரு, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவறதுக்கு ஒரு காலத்தை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? வைத்திருக்கிறேன். ஏன்னா அந்த முடிவிலே ஏற்ற காலத்தில் நான் தீவிரமா நடப்பிப்பேன். அப்ப நீ நினைச்சாலும் 1000 ஆக முடியாது. நாம நினைச்சாலும் பலத்த ஜாதியா ஆக முடியாது. நான் எப்ப நினைக்கிறேனோ அப்பதான் நீ என்ன பண்ண முடியும்? 1000ஆ மாற முடியும். பலத்த ஜாதியா என்ன பண்ண முடியும்? மாற முடியும். ஆனா ஒண்ணு, அதுக்கு ஆயத்தமா இரு. அதற்கு ஆயத்தமா இரு. இந்த இந்த நோக்கத்தோட தான் இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை இந்த வார்த்தை உங்களுக்கு மத்தியில நான் சொல்லப் போறேன். தொடர்ந்து நம்ம தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தீவிரமாய் செயல்பட நம்ம என்ன செய்யணும்? இந்த வருஷத்துல வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தின் முதல் வாரத்துல வந்திருக்கிறோம். கர்த்தர் என் வாழ்க்கையில தீவிரமாய் செயல்பட வேண்டும். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு. கர்த்தர் சீக்கிரம் என்னை ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் சீக்கிரம் என்னை உயர்த்தணும். கர்த்தர் சீக்கிரம் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணணும். கர்த்தர் சீக்கிரமா எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றணும். சீக்கிரமா, சீக்கிரமா, சீக்கிரமான்றத நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம சொல்ற ஒரு வார்த்தை தான். இந்த போன வருஷம் போயிருச்சு. இந்த வருஷமாவது நடக்கணும். 24 விட்டுட்டேன். 25 நான் என்ன பண்ணுவேன்? பிடிச்சிருவேன். அப்படின்னு நமக்குள்ள பல வார்த்தைகள் இருக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தீவிரமாய் அவருடைய காரியத்தை நடப்பிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படிங்கிற ஒரு அடிப்படைய சத்தியத்தை உங்க மத்தியில நான் வைத்து, இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை உங்க மத்தியில நான் சுருக்கமா சொல்லி, என் பிரசங்கத்தை நான் முடிக்க நான் விரும்புறேன். முதலாவது, நாளுக்கு நாள் கர்த்தர் நம்மை தீவிரமாய் நடத்த என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, நாளுக்கு நாள் கர்த்தருடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தீவிரமாய் நடக்க நாம் என்ன செய்யணும்? கொஞ்சம் லென்த்தா இருக்கும், எழுதிக்கங்க. நாளுக்கு நாள் கர்த்தருடைய காரியம் என் வாழ்க்கையில் தீவிரமாய் நடப்பிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? இரண்டாவது, முடிவு பரியந்தம் கர்த்தருடைய காரியம் என் வாழ்க்கையில் தீவிரமாய் நடப்பிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? முடிவு பரியந்தம். அது வாழ்க்கையின் முடிவோ, ஒரு ஒரு காரியத்தின் முடிவோ, ஏதோ ஒரு முடிவு. முடிவு பரியந்தம் கர்த்தருடைய கரம் அல்லது கர்த்தருடைய காரியம் என்மேல் தீவிரமாய் நடப்பிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? மூன்றாவது, விசுவாசிக்க வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும் கர்த்தருடைய காரியம் என் வாழ்க்கையில் தீவிரமாய் நடப்பிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? இது கொஞ்சம் புதுசா இருக்கும். மூன்றாவது, விசுவாசிக்க வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும் கர்த்தருடைய காரியம் தீவிரமாய் நடப்பிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, நாளுக்கு நாள் கர்த்தருடைய காரியம் தீவிரமாய் நடப்பிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? இரண்டாவது, முடிவு பரியந்தமும் கர்த்தருடைய காரியம் என்னுடைய வாழ்க்கையில் தீவிரம் நடப்பிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? மூன்றாவது, விசுவாசிக்க வாய்ப்பு இல்லாமல் போனாலும் கர்த்தருடைய காரியம் தீவிரமாய் நடப்பிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? அப்படிங்கிற அந்த 3 காரியத்தை நமக்கு முன்பாக வைத்து நாம் இந்த சத்தியத்தை நாம் தியானித்து முடிக்க போகிறோம். முதலாவது, திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் அதன் 10வது வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் அதன் 10வது வாக்கியம். தாவீதை குறித்து வாசிங்க. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். ஸ்தோத்திரம். வசனம் அழகா சொல்லுது, நாளுக்கு நாள் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
தாவீதை குறித்து இங்கே அழகான ஒரு சத்தியம் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. என்ன வார்த்தை என்றால், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை தீவிரமாய் நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கணும். ஒரு மேய்ப்பன் தன் ஆட்டை எவ்வளவாய் நடத்துகிறார் என்பது அந்த ஆட்டுக்கு தெரியும். அந்த ஆட்டை அந்த மேய்ப்பன் அழகா நடத்துவார். சங்கீதம் 23 எனக்கு பிடித்த சங்கீதம் 23 சொல்லப்பட்டிருக்கும், அதை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைகளை போ. அப்படி அவர் என்ன பண்ண அழகா நடத்துறார். அப்ப தாவீதோடு கர்த்தர் இருந்தபடியினால தாவீதுக்கு எந்த ஒரு குறையும் வராமல் கர்த்தர் என்ன பண்ணாரு, நடத்தினார். இப்ப ஒரு மேய்ப்பனுக்கு கீழே இருக்கிற ஆடுகளுக்கும் அவுத்து விடப்பட்ட ஆடுகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்முடைய ஏரியாவில் நீங்க பார்க்கலாம், மாட்டை வீட்டை கட்டி போட்டு மேய்க்கிற மாட்டுக்கும் அவுத்து விட்டு மேய விட்ட மாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கட்டி போட்ட மாட்டுக்கு நல்ல பராமரிப்பு இருக்கும், அதனுடைய இடங்கள் சுத்தமா இருக்கும், அதனுடைய உடல் சுத்தமா இருக்கும், அதுக்கு வேண்டிய ஆகாரங்கள் நல்லா கிடைக்கும். ஆனா அவுத்து விட மாட்டப்பட்ட மாட்டை பாருங்களேன், கண்ட இடத்துல படுத்து கிடக்கும், கண்டதை மேயும், கண்ட இடத்துல கண்ட நேரத்துக்கு சுத்தும், கடைசியில எதுலயே அடிபட்டு என்ன பண்ணும், அது விழுந்து கிடக்கும். இது நடக்கிற ஒரு விஷயம். அப்ப கர்த்தர் ஒரு மனுஷனை நடத்துவார் என்றார், அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குமா, நாளுக்கு நாள் விருத்தி அடையுமா. அப்ப நீங்க இந்த வருஷம் ஜெபிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்னவென்றால், கர்த்தாவே நீரே என்னை நடத்தும். இந்த வருஷத்தின் ஒவ்வொரு நாட்களும் கர்த்தாவே நீர் என்னை நடத்துவதற்கு என்னை நான் முழுவதும் ஒப்பு கொடுக்கிறேன். ஏன்னா சங்கீதக்காரன் தாவீதை கர்த்தர் நாளுக்கு நாள் விருத்தி அடைய பண்ணுவதற்கும் சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு இருப்பதற்கும் தாவீது என்ன செய்தார் அப்படிங்கிற காரியத்தை பார்த்தோன்னு சொன்னா, தேவன் ஒரு வார்த்தை அழகா கொடுக்கிறாரு, இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். நான் என்ன நினைக்கிறேனோ அதை அவன் செய்வான். நான் என்ன நினைக்கிறேனோ அதை அவன் செய்வான். அப்ப சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் அவர் இருதயத்தின் விருப்பத்தை முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய விருப்பத்தை ஜெபித்து பெற்றுக்கொள்வதல்ல, நம்முடைய காரியத்தை முறையிட்டு பெற்றுக்கொள்வதல்ல, தேவ திட்டம் என்னவென்று முதலாவது இந்த வருஷம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம மேல என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, என் குடும்பத்துல என்ன திட்டம் வச்சிருக்காரு, என் பிள்ளையின் மேல என்ன திட்டம் வச்சிருக்காரு, என் சபைக்கு என்னை கொண்டு என்ன திட்டம் வைத்திருக்கிறார். சபைக்கு ஒரு திட்டம் கர்த்தர் கொடுத்திருக்காரு, அது வேற. என்னை கொண்டு சபைக்கு கர்த்தர் என்ன செய்ய போறார். ஏன்னா இன்றைக்கு நம்ம சபையில விசுவாசிகளா இருக்கிறோம், நான் இல்லைன்னு சொல்லல. வருட கணக்குல இருக்கிறோம், மாத கணக்குல இருக்கிறோம். நம்மளால சபைக்கு என்ன நடந்திருக்கு, நம்மளால சபையில என்ன நடந்திருக்கு, நம்மளால சபையில ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடிஞ்சிச்சா? ஏன்னா 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க, ஆனா புறஜாதியை தேடி போனது யாருதான்? புதிதாக ரட்சிக்கப்பட்டு சபைக்குள் வந்த பவுல் தான். அப்ப 12 பேரை வைத்து தேவராஜ்யம் புறஜாதிக்குள்ள கட்டப்படல, சவுல் என்கிற ஒரு தனிநபரால புறஜாதிக்குள்ள என்ன பண்ணப்படுது, சத்தியங்கள் கட்டப்படுது. அப்ப என்னால என்ன கட்டப்பட்டிருக்கு, இது வரைக்கும் எதுவும் நடக்கலையா? இந்த வருஷம் நான் கண்டிப்பா நான் என்ன செய்யணுமோ அதை செய்வேன் ஆண்டவரே. என் நோக்கம் என்ன, இந்த சபையில என்னை வைத்ததற்கான நோக்கம் என்ன, இந்த சபையில என்னுடைய கேரக்டர் என்ன, என்னுடைய பொறுப்பு என்ன, என்னுடைய உத்தரவாதம் என்ன என்பதை நாம் கேட்டு நாம் இருதயத்தின் விருப்பத்தை பெற்றுக்கொள்வோம் என்றால் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஏன்னா சங்கீதக்காரன் தாவீது அவன் தனி மனிதன். இப்ப தனி மனிதனுக்கு ஒரு குடும்பம் ஒன்று இருக்கு, குடும்பமா இருந்தவனுக்கு தேசம் என்கிற ஒரு பொறுப்பு இருக்கு, தேசத்தின் மேல ராஜாவாகிற ஒரு பொறுப்பு இருக்கு. அப்ப தாவீதின் மேல அநேக பொறுப்புகள் இருக்கு. தனி நபராக இருக்கும் பொழுது கர்த்தரோடு இருக்க வேண்டும், குடும்பமாக இருக்கும்போது குடும்பத்தை கர்த்தராய் நடத்த வேண்டும், தேசம் என்று வரும்போது தேசத்தை பாதுகாக்க வேண்டும், தேசத்தின் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருவதற்கு கர்த்தருக்கேற்ற காரியத்தை தேசத்தாரை நடப்பிக்க வேண்டும். இப்படி பல பொறுப்புகள், பல பரிணாமத்திற்கு நேராக தாவீது நடத்தப்படுகிறார். அது போல நமக்கும் பல பரிணாமங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆரம்ப விசுவாசி, 5 வருட விசுவாசி, 10 வருட விசுவாசி, பழுத்த விசுவாசி, இப்படி பல பெயர்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய வளர்ச்சி என்ன, கர்த்தருக்காக நாம் செயல்பட்ட செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிற ஒரு காரியத்தை நீங்க இந்த வருடத்தின் முதல் ஆராதனை மனதில் வைத்து இந்த வருடத்தை நீங்க நடத்துங்க. நிச்சயமாய் உங்கள் இருதயம் பாரப்படுமானால் கர்த்தர் தமது காரியத்தை
தமது இருதயத்தின் விருப்பத்தை உங்களுக்கு நிறைவேற்றுவார். ஏன் தெரியுமா? 1 சாமுவேல் 13:14 ஒரு வார்த்தை அழகா சொல்லுகிறது, கர்த்தர் தம் இருதயத்திற்கு ஏற்றவனை தேடுகிறார். வாசிங்க 1 சாமுவேல் 13:14. ம் ம் கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி ம் அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனா இருக்க கட்டளையிட்டார். ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தர் இப்பொழுது என்ன பண்றாரு? தன் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒருவனை தேடிக்கொண்டு இருக்கிறார். சவுலை ராஜாவா வைத்தது உண்மை. ஆனா சவுல் தேவ இருதயத்தை நிறைவேற்றவில்லை. தன் இருதயத்தை தான் அவர் நிறைவேற்றுகிறாரு. அதுல நீங்க அந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் கடந்த நாட்களில் பிரசங்கித்து இருக்கிறேன். சவுல் என்ன விரும்பினாரு, தாவீது என்ன விரும்பினாரு அப்படிங்கிற பல காரியங்கள் நம்ம கடந்த நாட்களில் பிரசங்கிக்கப்பட்டுச்சு. அப்ப சவுல் தன் இருதயத்தை நிறைவேற்றுவதற்கு பார்க்கிறார். ஆனால் கர்த்தரோ என் இருதயத்தை நிறைவேற்றுவது யார் என்பதுதான் பார்க்கிறார். நம்ம எல்லாரும் அதானே விரும்புறோம். நமக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ஒரு தாக்கம் என்ன? என் பேச்ச எல்லாரும் கேட்கணும். இது எல்லாருக்குள்ள இருக்கிறதான ஒரு 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 மறக்க முடியாத ஒரு உண்மை. அது சிறியவர்களா இருக்கட்டும், சின்ன பிள்ளைங்க அப்பா என் பேச்சு கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க. பெற்றோர்கள் பிள்ளைங்க என் பேச்சு கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க. கணவன் மனைவி என் பேச்சு கேட்கணும், மனைவி கணவன் என் பேச்சு கேட்கணும். இப்படி எல்லோரும் என் பேச்சை ஒருவர் கேட்கணும் என்பதில் நம்ம மும்மரமா இருக்கிறோம். அப்போ ஒரு மனுஷனே ஒரு மனுஷனுடைய பேச்சை கேட்கணுங்கிறதுக்கு மனுஷன் ஆசைப்படுவான்னா, மனுஷனை உண்டாக்கின பரலோக தகப்பன் நினைப்பாரா மாட்டாரா? என் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். அவன் எனக்கு கிடைப்பானா? இதேதான் தீர்க்கதரிசியும் சொல்றாரு. திறப்பில் நிற்க ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன். இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்ற ஒருவனை தேடினேன். சவுலை நினைத்தேன், அவனுக்கு துக்கத்தை ஏற்படுத்தினான். நான் இன்னொருவனை தேடிக்கொண்டிருக்கிறேன். அப்ப கர்த்தர் இப்பொழுது நம்முடைய சபையில், நம்முடைய தேசத்துல ஒரு இருதயத்தை தேடிக்கொண்டிருக்கிற. என்ன இருதயம் தெரியுமா? கர்த்தருடைய சித்தத்தை செய்யக்கூடிய இருதயத்தை. கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற மனுஷன் யார் என்பதை கர்த்தர் தீவிரமாய் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார். அப்படி அவர் கண்டுபிடிக்கிற மனுஷர்களை அவர் பிரபலமாய் மாற்றுகிறார். கண்டுபிடிக்கிற மனுஷர்களை 1000 மாற்றுகிறார். கண்டுபிடிக்கிற மனுஷன் நிமித்தம் அவர் செய்கிற காரியம் ஆச்சரியமானதா இருக்கிறது. அப்ப நம்மை கர்த்தர் தீவிரமாய் நடப்பிக்க வேண்டும் என்றால் முதல் காரியம் அவர் இருதயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் இத்தனை வருஷமா ஜெபிக்கிறேன், என் பாரத்தை நீங்க இறக்கவே மாட்டீங்களா? என் கண்ணீருக்கு ஒரு பதில் கொடுக்க மாட்டீங்களா? இப்படி பல காரியத்தை நம்ம ஜெபிக்கிறோம். இதையே கர்த்தர் திரும்பி நம்ம மேல ஒரு வார்த்தையை போறாரு. நீ ரட்சிக்கப்பட்டதுல இருந்தே உன்கிட்ட ஒரு வார்த்தையை நான் சொல்றேன், நீ எப்பதான் அந்த வார்த்தையை கேட்பியோ எனக்கு தெரியலையே. 2000 ஆண்டுகளா ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். அது நம்ம 2000 வருஷமா கர்த்தர் சொன்ன வார்த்தைன்னு சொல்றோமே தவிர அந்த வார்த்தையை நிறைவேற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பும் இல்லையே. இப்படி பல காரியங்கள் கர்த்தருடைய சார்பாக நம்மேல் விழுகிறது. அப்ப தீவிரமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்கு முதல் காரியம் அவர் இருதயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் இருதயத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருப்பார், நம் சபையோடு இருப்பார். தனி நபருக்கு மாத்திரமல்ல, சபைக்கும் அதே வார்த்தை தான். சபை கர்த்தருடைய இருதயத்தை புரியுமானால், சபையார் சேர்ந்து கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து நினைவே பட்டணத்தாரை போல சரியாக உபவாசிப்போம் என்றால், சரியாக காத்திருப்போம் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் நடப்பிப்பார். 1000 பலத்த ஜாதியாக மாறுவதற்கு இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வார். ஒருமனப்படும் பொழுது, ஒருமனமாய் நினைவே ஜனங்கள் ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தில் அமர்ந்தார்கள். 120 பேர் ஒருமனமாய் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்தார்கள். ஒரு மனம் உள்ள இடத்துல ஆவியானவர் ஊற்றப்படுவார். ஆவியானவர் ஊற்றப்படுகிற இடத்துல பெரிய அசைவு காணப்படும். அல்லேலூயா. அப்போ இரண்டாவது நோக்கம், தீவிரமாய் நடப்பிக்க நம் சபைக்குள் ஒருமனப்பாடு வேண்டும். ஒருமனம் என்பது பொருளை குறித்தோ அல்லது பணத்தை குறித்தோ அல்லது ஒரு நல்ல பண்டிகையை குறித்தோ அல்ல, ஜபத்தை குறித்து. ஏன்னா பண்டிகைக்கு ஒருமனப்படுறோம், நல்ல விஷயத்துக்கு ஒருமனப்படுறோம், பொருள் வாங்க ஒருமனப்படுறோம், சபையை கூட்ட ஒருமனப்படுறோம், சபையை அலங்கரிக்க ஒருமனப்படுறோம். ஜபத்துக்கு ஒருமனப்படணும். இன்றைக்கு நாம் ஒருமனப்படாமல் விட்ட ஒரு காரியம் என்னவென்றால் ஜபம். 120 பேரும் ஜபம் பண்ண ஒருமனப்பட்டாங்க.
நினிவே பட்டணம் முழுவதும் ஜெபம் பண்ண ஒருமனப்பட்டாங்க. அவர்கள் சாப்பிடுவதற்கோ விளையாடுவதற்கோ கூத்தாடுவதற்கு என்ன பண்ண ஒருமனப்படல, ஜெபிப்பதற்காக ஒருமனப்பட்டார்கள். அப்ப என்றைக்கு ஒருவர்கள் ஒரு கூட்டம் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒருமனப்படுதோ அந்த கூட்டத்தின் மத்தியில் ஆவியானவர் என்ன பண்ணுவாரு, அசைவில்லாமல் ஊற்றப்படுவார். அவர் ஊற்றப்படும் பொழுது பெரிய அசைவு தேசத்துல என்ன பண்ணும், காணப்படும். சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமே கர்த்தர் பொய்யா மாத்துவார். அழியும் என்கிற தீர்க்க தரிசனத்தையே கர்த்தர் மாற்றி வாழ வைப்பார். நம் தேசத்தின் மேல கொள்ளை நோய் விழப்பட்டிருக்கு என்றால், நாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம் என்றால், அனுப்பப்பட்ட கொள்ளை நோயையும் கர்த்தர் தடுத்து நிறுத்த அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஏன்னா நினிவே பட்டணத்துக்கு விரோதமாக தான் யோனா என்ன பண்ண தீர்க்கதரிசனம் போய் சொன்னாரு, இந்த பட்டணம் கவிழ்ந்து போகும் போ அப்படின்ட்டு அவர் போய் சொல்லிச்சு. அது அந்த ஆமணக்கு செடிக்குள்ள உட்காந்து என்ன பண்ணிட்டாரு, உட்காந்துக்கிட்டாரு. இது எப்படா அழியும் எப்படா அழியும் எப்படா அழியணும். ஆனா யோனா நினைக்காத ஒரு காரியம் என்னவென்றால், ஜனங்கள் ஒருமனப்பட்டார்கள். அதை யோனா எதிர்பார்க்காத ஒரு காரியம். இன்றைக்கு பிசாசு எதிர்பார்க்காத ஒரு காரியம் என்ன, இவெல்லாம் ஒருமனப்பட மாட்டான், இவெல்லாம் அவன் ஆணித்தனமா நம்பிட்டு இருக்கிறான். யோனாவை போல பிசாசும் ஒரு காரியத்தில் ஆணித்தனமா நம்புற என்னதுன்னா, இவெல்லாம் ஒருமனப்பட மாட்டான், இவங்களுக்கு அந்த ஆவியே கிடையாது. ஒருமனப்பட்டதானே ஆவியான ஊற்றப்படுவார். இவங்க தான் ஒருமனமே பட மாட்டாங்களே, இவங்க தான் ஐக்கியப்பட மாட்டாங்களே, இவங்க தான் ஜெபிக்க மாட்டாங்களே, அப்புறம் எங்க ஆவியானவர் ஊத்த போறாரு, வா பார்த்துக்கலாம் அப்படின்னு யோனாவை போல இன்றைக்கு பிசாசும் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். நினைவே பட்டணத்தார் செய்தது போல நீ நினைப்பது தவறு. நாங்கள் ஒருமனப்படுவோம், நாங்கள் ஒருமனப்படுவோம். எங்களுக்குள் ஒரு மனம் இருக்கிறது. நாங்கள் ஒரு மனமாய் செயல்படுவோம் என்றால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்துக்கு விரோதமாய் சொன்ன வார்த்தையவே நன்மையா அவர் மாத்துவார். அப்ப கர்த்தருடைய வார்த்தையே சிலருடைய குடும்பத்தின் மேல விரோதமா இருக்கு அப்படின்னா, நம்ம மேல விரோதமா இருக்கு அப்படின்னா, கர்த்தருடைய கரம் நம்ம விரோதமா இருக்கு என்றால், குடும்பமா ஒருமனப்படுங்க, சபையா ஒருமனப்படுங்க, ஒருமனப்பட்டு ஜெபியுங்க, ஜெபத்துக்கு ஒருமனப்படுங்க. சூழ்நிலையை கர்த்தர் மாத்துவார், சூழ்நிலையை கர்த்தர் மாத்துவார். அப்ப தீவிரமாய் கர்த்தர் நம்முடைய சபைக்கு தமது காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் சபை நிச்சயமாய் ஒருமனப்பட்டே ஆக வேண்டும். ஒருமனம் இல்லாமல், ஐக்கியம் இல்லாமல் தேவ எழுப்புதலை பார்க்கவே முடியாது. தனிநபர் எழுப்புதல் வேற, குடும்ப எழுப்புதல் வேற, சபை எழுப்புதல் வேற, தேசம் எழுப்புதல் அடைகிறது வேற. இது எல்லாத்துக்கும் மூலதனம் எதுனா சபைதான். சபைக்குள் ஆவியானவர் தமது ஆவியை ஊற்றுவார் என்றால் தனிநபரான பேதுரு எழும்புவார். பேதுருவுக்குள்ள இருந்த எழுப்புதல் 12 பேருக்குள்ளேயும் வரும். 12 பேருக்குள்ள இருந்த எழுப்புதல் 120 பேருக்கும் வரும். 120 பேருக்குள் பற்றி எரிந்த தீ 3000 பேரை பிடிக்கும். அப்ப சபைக்குள் ஒரு மனம் வரும் பொழுது தனிநபர் எழுப்புதல் தானாய் வெளியே வரப்போகுது. அப்ப இரண்டாவது, கர்த்தர் தீவிரமாய் தமது வார்த்தையை நமக்கு நிறைவேற்ற வேண்டும் என்றால் நாம் சபையோடு ஒருமனப்பட்டே ஆக வேண்டும். கட்டாயமாய் ஒருமனப்பட்டே ஆக வேண்டும். வாசிக்கலாம் உபாகமத்தின் புஸ்தகம் 6:3, உபாகமம் 13:18. முதலாவது உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. பிற்பாடு 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கு உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. ஸ்தோத்திரம். 1-2 வசனத்தை அப்படியே சேர்த்து வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்கிறதினாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்கிற போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. ஸ்தோத்திரம். இப்ப வார்த்தை தெளிவா சொல்லுகிறது, நீயும் உன் பிள்ளையும் உன் மனைவியும் ஒரு மனமாய் கர்த்தரை என்ன பண்ணணும், பின்பற்ற வேண்டும். அப்போ ஒரு மனதோடு நம்ம செயல்படுவோம் என்றால் கர்த்தர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள், சொன்ன ஆசீர்வாதம் நமக்கு சுதந்திரமாக கொடுக்க அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார்.
அநேக நேரத்துல ஏன் தெரியுமா நம்ம மேல் விழுகிற வாக்கு தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ளாம போகிறோம்? அதை செய்ய நம்ம கவனத்தை தவற விடும் பொழுது, ஒரு மனம் என்கிற அந்த ஒரு மனதை நாம் தவற விடும் பொழுது நம்மேல் விழுகிற வாக்கு தத்தங்களை நாமே தவற விட்டுறோம் அநேக நேரத்துல. அப்ப இந்த முதல் ஆராதனையில சொல்லுகிற ஒரு வார்த்தை 2 விஷயம். 1, கர்த்தரின் இருதயத்தை புரிந்து கொள்வதற்கு பிரயாசப்படுங்க. நம் சித்தம் அல்ல, உம் சித்தம். என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம். 2வது ஒரு மனம். இது 2ம் நமக்குள் இருக்குமானால் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருப்பார். நாம் நாளுக்கு நாள் கர்த்தர் நம்மளை விருத்தி அடைய பண்ணுவோம். ஏன்னா புதிய ஏற்பாடு ஒரு வார்த்தை அதிகமா இருக்கு. ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சபைக்குள் சேர்க்கப்பட்டார்கள். அனுதினமும் நாளுக்கு நாளும் ஒன்றுதான். அப்ப நாளுக்கு நாள் நம்முடைய சபை விருத்தி அடைய வேண்டும் என்றால், ரட்சிக்கப்படல் அனுதினமும் சபைக்குள் சேர்க்கப்பட வேண்டும் என்றால், சபையானது ஒருமனப்பட வேண்டும். நம்முடைய சபையில அநேக ஜபங்கள் நடக்குது. உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. கடந்த வருஷத்துல சுமார் 52 உபவாச ஜபம் நடந்துச்சு. 52 உபவாச ஜபத்துல எத்தனை உபவாச ஜபத்துக்கு நம்ம பங்கு பெற்றிருக்கிறோம்? ஒரு மனம் இல்ல. சரி, 2 மாதத்துக்கு ஒரு முறைன்னு சொல்லி 3 நாள் உபவாச ஜபம், 3 நாள் கூட்டம் நடந்துச்சு. அதுல எத்தனை பேர் 3 நாளும் கடந்துக்கிட்டோம்? ஒரு மனம் இல்ல. திருவிருந்து பந்தின்னு ஒண்ணு இருக்கு, ஒருமனப்பட வேண்டிய காரியம். அதுல எத்தனை விஷயம் நம்ம ஒருமனப்பட்டோம்? இல்ல. ஞாயிறு பரிசுத்த ஆராதனை சரியான நேரத்துக்கு வந்து ஒருமனமாய் கர்த்தரை ஆராதிக்க எத்தனை பேர் வந்தோம்? இல்ல. இப்பவும் பாதி பேர் இல்ல. அது 2வது. ஒருமனமாய் வசனத்தை கேட்பது அல்ல, ஒருமனமாய் ஆராதிக்க. ஏன்னா பாட்டு அப்படித்தானே இருக்கு, ஒருமனமாய் கூடி ஓசானா பாடி, அப்படித்தானே இருக்கு. வசனம் கேட்பது அடுத்து, முதலாவது ஒருமனமாய் கர்த்தரை துதிக்க வேண்டும். துதிகளிலே அவர் பிரியப்படுகிறார். 2வது சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப நாம ஒருமனப்படுவதை சபையில கடந்த வருஷத்தை நான் இன்னும் லிஸ்ட் சொன்னா இன்னும் எனக்கு மோசமான காரியம் நிறைய இருக்கு. ஏன்னா சகோதரர்கள் மத்தியில சுத்தமா அந்த காரியம் என்ன பண்ணாது, நடக்காது. 52 வாரத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு சில வாரங்கள் மட்டும்தான் ஆண்கள் ஜபம் நடக்கல. சாரி, 12 மாசத்துல 12 ஆண்கள் ஜபம் நடந்துச்சு. அதுல 1-2 தான் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு 10 ஆண்கள் கூட்டமா அது நடந்திருக்கு. 10 ஆண்கள் கூட்டத்துல அதிகபட்சம் 3 பேர் 4 பேர். இதுல எங்க ஒரு மனம் இருக்கு? சகோதரிகள் ஜபத்துல சிலர்லாம் பொருத்தனையாவே இருக்காங்க, நான் வரவே மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை தவிர எந்த நாளும் சர்ச்சுக்கு அப்படின்னு. உங்க பொருத்தனை நீங்க உடைக்கல, கர்த்தர் உங்களை உடைக்கிறத ஒரு கரம் ரொம்ப நேரம் ஆகாது. இன்னமும் நீங்க உங்களுடைய வைராக்கியத்துல நீங்க இருப்பீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், கர்த்தருடைய சம்பட்டி உங்களை தேடி வரும். இன்னமும் உங்களுடைய பிடிவாதத்தில் நீங்க இருப்பீங்க, கர்த்தருடைய காரியத்தில் இன்னமும் நீங்க பிடிவாதமா இருப்பீங்க, நான் இப்படித்தான் இருப்பேன், மாத்திக்க மாட்டேன்னா சம்பட்டியானது நிச்சயமாய் தேடி வரும். அது நொறுக்கும் பொழுது நொறுங்கி போயிரும். என்னடா அந்த மனுஷன் இப்படி சொல்றாருலாம் எதிர்பார்க்காதீங்க, உண்மையை தான் நான் சொல்றேன். ஏன்னா கடந்த 4 வருஷமா நான் பார்க்கிறேன், 4 ஆண்டு காலங்களாய் சில விஷயத்திலிருந்து சில பேர் விடுதலை ஆகிறது கிடையாது. எவ்வளவு சொல்லு, எத்தனையோ உபவாச ஜபத்துல ஜெபிச்சு பார்த்துட்டேன், எத்தனையோ முறை சொல்லி பார்த்துட்டேன், ஒவ்வொரு வருட வாக்கு தத்துவத்துல சொல்றோம், மாச வாக்கு தத்துவத்துல சொல்றோம். நான் இப்படித்தான். அதை நீங்க சரிப்படுத்தலன்னா அது கர்த்தருடைய விருப்பம் கிடையாது, உங்க விருப்பம். இப்படிதான் நான் சபைக்கு வருவேன், இத்தனை மணிக்கு தான் நான் சபைக்கு வருவேன், இப்படித்தான் வருவேன், அது உங்க விருப்பம், கர்த்தருடைய விருப்பம் அல்ல. கர்த்தருடைய விருப்பம் ஒரு மனமாய் சேர்ந்து ஆராதிப்பது. கர்த்தருடைய விருப்பம் ஒரு மனமாய் சேர்ந்து ஆராதிப்பது. இந்த 25வது வருடத்திலேயாவது நான் ஒவ்வொரு வாரமும் ஒருமனப்படுவேன், உபவாச ஜபத்திற்கு ஒருமனப்படுவேன். வேலைக்கு போறவங்க நீங்க போங்க, தப்பு இல்லை, நான் இன்னைக்கும் குறை சொல்ல மாட்டேன். ஆனா வீடுகளில் இருந்துகிட்டே காலாடிட்டு உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் அந்த வார்த்தையை நான் சொல்றேன். உங்க குடும்பத்துக்கு உபவாசிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா உங்க ஜபம் கூரையை தாண்டாது, உங்க ஜபம் உங்க வீட்டு கூரையை தாண்டாது. நீங்க எவ்வளவு பிரயாசப்பட்டு ஜெபிச்சாலும் நடக்காது. முதல் வாரத்திலே சொல்லிடுறேன், எதுக்கு நாளை கடத்திக்கிட்டு. உபவாச ஜபத்துக்கு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற சகோதரிமார்களோ சகோதரர்களோ ஒருமனப்படலைன்னா உங்கள் ஜபத்திற்கு நிச்சயம் பதில் வராது. சபைக்கு போய் தான் உபவாசிக்கணுமா?
இது பேர் தாங்க ஒரு மனம். இங்கே தாங்க ஒரு மனமா ஜெபிக்கிறோம். நீங்கள் வீட்டில் தனியாக ஜெபிக்கிறீங்க. தனியாக எவ்வளோ நேரம் ஜெபிப்பீங்க? எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுங்க தனியாக? ஃபோன் வராத வரைக்கும், வீட்டு கதவை ஒருத்தன் தட்டாத வரைக்கும், நம்முடைய வேலை நேரம் வராத வரைக்கும் நம்ம வேணால் ஜெபம் பண்ணலாம். ஆனால் சபை அப்படி கிடையாது. அந்த குறிக்கப்பட்ட நேரத்துக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம். குறிக்கப்பட்ட நேரத்துக்கு ஒரு மனப்படுறதாங்க 1 மணி நேரம். கண்ட நேரத்தில் உட்காந்து 1 மனப்படுறதுலாம் 1 மணி நேரம் கிடையாது. குறிக்கப்பட்ட நேரம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை, அது குறிக்கப்பட்ட நேரம். அதில் சேர்றோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஒரு மனம். அதான் உபவாச ஜெபம், காத்திருப்பு ஜெபம், பெண்கள் ஜெபம், ஆண்கள் ஜெபம். இப்படி சபையில் வைக்கிறதான ஒரு ஜெபமுமே ஒரு நேரத்தை குறித்து சபையை ஒருமனப்படுத்த வேண்டும், ஒரு மனமாய் சபையை சேர்ந்து கர்த்தரை ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த காரியத்தை நாங்கள் ஒழுங்குபடுத்துகிறோம். அது எனக்கு இல்லை, என் குடும்பத்துக்கு இல்லை, எனக்கு இதை விட முக்கியமான வேலை ஒன்று இருக்குது அப்படின்னா, இந்த ஐக்கியத்தை விட வேற என்ன காரியம் நமக்கு முக்கியமாக இருக்கு? தேவ காரியத்தை விட வேற எந்த காரியத்தை நம்ம முக்கியத்துவப்படுத்த போகிறோம்? அதனால் இந்த வருஷத்தில் நம்ம செய்கிற 2 காரியம், கர்த்தர் எதை விரும்புகிறார், 2வது ஒரு மனம். புதிய ஏற்பாட்டிலையும் ஒரு மனம் இருக்கு, பழைய ஏற்பாட்டிலையும் ஒரு மனம் இருக்கு. ஒரு மனம் இருக்கிற இடத்துல விடுதலை இருக்கு, ஒரு மனம் இருக்கிற இடத்துல அசைவு இருக்கு. ஆனால் நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னா சம்பட்டி தான் வரும். அதனால நம்மை மாற்றிக்கொள்வது நமக்கு நல்லது, நம்மை மாற்றிக்கொள்வது நமக்கு நல்லது. ஏன்னா நீதிமொழிகள் புஸ்தகத்துல 9:11 சொல்லப்படும், என்னாலே உன் நாட்களின் வருஷங்கள் விருத்தியாகும். என்னாலே உன் நாட்கள், வருஷங்கள், ஆயுஷின் நாட்கள் பெருகும். அப்ப நம்முடைய நாட்கள் பெருகணும்னா, நம்முடைய ஆயுள் பெருகணும்னா கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெருக்கம் என்ன வருஷம் கர்த்தர் கொடுத்த இந்த ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டாம்? பெருக்கத்தின் ஆண்டு. நாம் பெருகணும் என்றால் அது கர்த்தரால மட்டும்தான் முடியும். அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஏற்ற காலம்னு கர்த்தர் தமது கரத்தில் ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறார். நமக்கு 1000 பலத்த ஜாதி நமக்கு கொடுத்துட்டு அவரு கையில ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறார், ஏற்ற காலத்தில். அப்ப ஏற்ற காலத்தில் நாம் பெருக வேண்டும் என்றால் இன்றிலிருந்து நாம் ஒருமனப்பட வேண்டும். இன்றிலிருந்து ஒருமனப்பட வேண்டும். இன்றிலிருந்து நாம் இருதயத்தை புரிந்து ஜெபிக்கிறவரை நாம் என்ன பண்ணணும்? மாறணும். அப்ப கர்த்தர் நம்மோடு இருப்பார். கர்த்தர் நம்மோடு இருப்பார். இருந்து நாளுக்கு நாள் கர்த்தர் தாவீதை விருத்தியடைய பண்ணது போல நம்மையும் கர்த்தர் விருத்தியடைய பண்ணுவார். 2 சாமுவேல் 3:1 சொல்லுகிறது, தாவீதின் குடும்பம் வர வர பலத்தது. தாவீதின் குடும்பம் வர வர பலத்தது. சவுலின் குடும்பமோ அது பலத்து போகல. யுத்தம் நடந்தது, வர வர பலத்தான். பலவீனப்பட்டு போனார்கள். அப்ப யார் பலத்த ஜாதியா மாறுவா? கர்த்தருக்குள் நிலை நிற்கிறவர்கள், கர்த்தரின் இருதயத்தை விரும்புகிறவர்கள் பலத்த ஜாதியாய் மாறுவார்கள். அவர் இருதயத்தை விருப்பத்தை புரிந்து அவர் இருதயத்தை நிறைவேற்றி ஒருமனமாய் சபையை ஒன்று கூட வைத்து ஒருமனமாய் கர்த்தருடைய காரியத்தை ஒருமனப்பட வைத்து தன் தேவனுக்காய் யார் ஒருவர் வைராக்கியம் பாராட்டுகிறார்களோ அவர்களையே கர்த்தர் பலத்த ஜாதியாய் மாற்றுகிறார். வர வர பலத்தான். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், வர வர பலத்தான். எப்படி தாவீதுக்கு இது மட்டும் நடக்குது? சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். இன்னொன்று, அதே ஏசாயாவின் தீர்க்கதரிசனம் 9:7 சொல்லப்படுகிறது, தாவீதின் சிங்காசனத்தை கர்த்தர் நிலையாக வைத்திருக்கிறார். எத்தனையோ சிங்காசனங்கள் மாறிடுச்சு. தீர்க்கதரிசி சொல்றாரு, தாவீதின் சிங்காசனத்தை மாத்திரம் கர்த்தர் இன்றைக்கும் நிலையாக வைத்திருக்கிறார். வாசிங்க. தாவீதின் சிங்காசனத்தையோ ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அது இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். அப்ப கர்த்தர் ஒரு குடும்பத்தின் மேல வைராக்கியமா எழும்புறாருன்னா காரணம் என்ன? நாம் எந்த அளவுக்கு வைராக்கியத்தை கர்த்தர் மேல் வைக்கிறோமோ அதே அளவு வைராக்கியத்தை கர்த்தர் நம் குடும்பத்தின் மேல் வைக்கிறார். அதே வைராக்கியத்தை கர்த்தர் நம்மேல் வைக்கிறார். அதே வைராக்கியத்தை கர்த்தர் நம் சபையின் மேல் வைக்கிறார். நம்ம தனியா எந்த அளவுக்கு வைராக்கியமா போராடுறோம்?
குடும்பமா உட்காந்து எதை வைராக்கியமா போராடுறோம், சபையா உட்காந்து எதை வைராக்கியமா போராடுறோம், அந்த வைராக்கியத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். 120 பேரும் வைராக்கியம் பாராட்டினது ஒரே ஒரு காரியம்தான், தேவன் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். தெரியல எப்படி செய்ய போறோம்னு. ஆனா அவங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு வாய்ப்பு என்னன்னா, கர்த்தர் சொன்ன, இயேசுநாதர் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்க போய் ஜெபியுங்க, நீங்க போய் ஜெபியுங்க, பெந்தேகோஸ்தே நாளுக்கு காத்துருங்க, போய் ஜெபியுங்கன்னாரு. ஒருமனப்பட்டாங்க. அவங்க நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா இயேசுநாதர் இருந்தப்ப கூட இந்த அளவுக்கு ஒரு அபிஷேகமான ஒரு காற்று என்ன பண்ணல, வீசப்படல. ஆனா இயேசுநாதர் சொன்ன வார்த்தையை கேட்டு ஒருமனப்படும் பொழுது அபிஷேகம் என்னும் கீழ்காற்று வீசுகிறது, உலர்ந்து போன எலும்புகள் சேனையாய் மாறுகிறது, ஆவியானவர் வீசப்படுகிறார், இஸ்ரவேல் தேசம் முழுவதும் பரவுது. எவ்வளவு பெரிய உன்னதம் இதெல்லாம்! எப்ப கிடைக்கும்? ஒருமனப்படும் பொழுது. நம்ம ஜெபிக்கிறோம்ல, எலியாவின் நாட்களை போல எங்க நாட்கள் மாறணும் ஆண்டவரே, அப்போஸ்தல நாட்களை போல எங்க நாட்கள் மாறணும் ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகளெல்லாம் திரள் சேனையாய் மாறணும் ஆண்டவரே. நம்ம இவ்வளவு கேட்கிறோம், அத்தனைக்கும் ஒரே ஒரு பின்னணி, ஒரு மனம். அத்தனத்துக்கும் ஒரே ஒரு பின்னணி என்னவென்றால் அதான் ஒரு மனம். நாம் ஒருமனப்படுவோம் என்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மகா 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 பெரிய அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்ப நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும் என்றால் நாம் இருதயத்தை புரிந்து கொண்டு ஒரு மனமாய் நாம் செயல்படுவோம் என்றால் நாளுக்கு நாளான பெருக்கம் நம் மத்தியில் காணப்படும். அல்லேலூயா. இரண்டாவது, முடிவு பரியந்தம். முடிவு பரியந்தம் கர்த்தர் என்னை ஸ்தோத்திரம், என்னுடைய காரியங்கள் தீவிரமாக நடப்பிக்க வேண்டும் என்றால் வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 42:10. கர்த்தருக்காக வேண்டுதல் செய்யும் போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்ப இங்க யோபுவை குறித்த ஒரு வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கு. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்யும் போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இது யோபுவுடையதான அந்த போராட்ட காலம். இது யோபுவுக்கு வந்த போராட்ட காலம். அவர் பலவீனப்பட்டு இருக்கிறாரு. இந்த பலவீனப்பட்ட காலத்துல யோபு எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? இந்த முடிவு பரியந்தம் கர்த்தரை நடத்தணும்னா, நான் பலவீனப்பட்டாலும் கர்த்தரை நடத்தணும், நான் விழுந்து போனாலும் கர்த்தரை நடத்தணும், நான் தூரமாய் போனாலும் கர்த்தரை நடத்தணும். அப்ப என் வாழ்க்கையில முடிவு பரியந்தம் கர்த்தர் என்னோடு இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அப்படியே திருப்பிக்கணும். யோபுவின் புஸ்தகத்தின் 1 அதிகாரத்தின் கடைசி 2 வார்த்தையை வாசிங்களேன். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா அவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஸ்தோத்திரம். இது எப்ப தெரியுமா? யோபு எல்லாவற்றையும் இழக்கும் பொழுது சொன்ன வார்த்தை. எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் பொழுது சொன்ன வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்கிறோமோ, எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ, அந்த ஏற்றுக்கொண்டு நடக்க ஆரம்பிக்கிறோம் பார்த்தீங்களா, அப்பொழுதுதான் ஒரு முடிவை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆனா யோபு இதுவரைக்கும் ஆசீர்வாதமா இருந்த ஒரு மனுஷன். யோபு இதுவரை ஆசீர்வாதமாக இருந்த மனுஷன். அந்த 1 அதிகாரத்தை நீங்க வாசிக்க அவரை குறித்த கணம், அவரை குறித்த மரியாதை, அவருடைய ஆஸ்தி, அவருடைய சொத்து, அவருடைய சம்பத்து எல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட யோபு எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறாரு, வெறுமையாய் நிற்கிறாரு, பலவீனத்தோடு நிற்கிறாரு. அவர் சொல்ற ஒரு வார்த்தை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, அவர் பாவம் செய்யவில்லை, தேவனை தூஷிக்கவும் இல்லை. இப்ப 3 காரியம் முடிவு பரியந்தம் நம்மை நடத்த வேண்டுமென்றால் 3 காரியம். முதலாவது என்னவென்றால், நாம் என்ன செய்யணுமா? இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஏற்றுக்கொள்ள வேண்டும். 21 கடைசி சொல்றது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப முதலாவது, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் மாறினாலும் அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் நமக்கு முதலாவது வேண்டும். சில பேரால வாழ்க்கையை அக்செப்ட் பண்ணிக்கவே முடிய மாட்டேங்குது.
கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினா மாத்திரம்தான் கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருன்னு அர்த்தமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருந்தாதான் கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருன்னு அர்த்தமா? நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை வந்தாதான் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னு அர்த்தமா? நான் வீட்டில் என்ன வார்த்தையை ஜெபம் பண்ணிட்டு வந்தனோ அதே வார்த்தையை சபையில பேசினாதான் கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு அர்த்தமா? இல்ல இல்ல, நம்ம நினைக்கிறது தவறான காரியம். கர்த்தர் நம்ம கூட இருப்பாருன்னா சூழ்நிலைகள் மாறும், மாறாமலாம் இருக்காது. அக்கினி சூளைக்குள்ள சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போடும்பொழுதும் கர்த்தர் அங்கதான் இருந்தார். கவனிக்கணும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினி சூளைக்குள்ள போடுறான்னு ராஜா கட்டளை போடும் பொழுதும் அங்கதான் இருந்தார். 3 பேர் மத்தியில 4வது ஆளா அவர் அங்கதான் இருந்தார். யாரு கண்ணுக்கும் தெரியல. அவர்களை கட்டி இழுத்து கொண்டு போகும் பொழுதும் அவர்களோடு தான் போனார். அப்பயும் யாரு கண்ணுக்கும் தெரியல. அவங்கள தூக்கி அக்கினிக்குள்ள போட்டப்பயும் அந்த தூக்கி எறிகிற அந்த தருணத்திலையும் அவரோட தான் போனாரு. அப்பவும் யாரு கண்ணுக்கும் தெரியல. கர்த்தர் நினைச்சிருந்தா முதலாவது ராஜா கட்டளை போட்டப்பே ராஜாவுடைய சிந்தைக்குள்ள பூந்து ராஜாவை அடிச்சிருக்கலாமா? முடிஞ்சிருக்காதா? அடிச்சிருக்க. சரி, ராஜாவை விட்டுருங்க. தூக்கி போடுற அந்த சேனைய, அந்த படை வீரர்களை இவங்க தூக்கி போடும் பொழுது அவர்களை தள்ள முடியாமல் ஒரு பாரமா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மாத்திருக்கலாம். நான் எவ்வளவோ தூக்கி எறிய முயற்சிக்க எங்களை தூக்கவே முடியல. இந்த ஊருக்குள்ள ஒரு கல் வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இளவட்ட கல்லுன்னு. தூக்குனா என்ன பண்ண முடியாது, அவ்வளோ வெயிட்டா இருக்கும். அப்ப சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாரமா மாத்திருக்கலாம், அதையும் செய்யல. சரி, தூக்கி எறியப்படும் பொழுது அக்கினி சூளை அமைச்சு போட்டிருக்கலாம், அக்கினி ஜுவாலையும் அமைக்கல. எல்லாம் நடக்குது, கர்த்தர் கூடவே தான் இருக்கிறார். அதான் சொல்றேன்ல, நமக்கு கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னா ராஜா போட்ட கட்டளையா ராஜா மாத்தினாதான் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. நமக்கு தீமை செய்யறவங்க நமக்கு செய்ய முடியாம தடுத்து நிறுத்தினாதான் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னு கிடையாது. நமக்கு வர வேண்டிய துன்பத்தை நாம் அதில் போய் விழுவதற்கு முன்பாக அதை இல்லாமல் போனாதான் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. எது நடந்தாலும் கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறார். அதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். வாழ்விலும் கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார். நான் தாழ்ந்து போகும்போதும் கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார். ஏன்னா சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, நான் உயர எழும்பினாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறீங்க, நான் பாதாள பரியந்தம் போனாலும் கர்த்தர் என் கூட தான் இருக்கிறீங்க. அப்ப நம்முடைய இந்த வருடத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய 2வது காரியம், கர்த்தர் எப்பொழுதும் என் பக்கத்தில் இருக்கிறார். கர்த்தர் எப்பொழுதும் என் பக்கத்தில் இருக்கிறார். கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாரு. சூழ்நிலை மாறினா மாறிட்டு போட்டோம். சண்டைகள் வரும், உபத்திரவங்கள் வரும், பலவீனங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் கூட சில சமயத்தில் வரும். சொல்ல வேண்டிய ஒண்ணே ஒன்று, கர்த்தர் என் கூட இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிற அந்த மனுஷனுக்கு என்னப்பா செய்வான்? முதல் விஷயம், நம்முடைய வாழ்க்கையை நாம் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணி ஏற்றுக்கொள்ளணும். நமக்கு உணவு இருக்கோ இல்லையோ, வருமானம் இருக்கோ இல்லையோ, ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாரோ இல்லையோ, ஜெபிக்கிறதை ஏற்றுக்கொள்ளணும். நான் ஜெபிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. சிலரெல்லாம் ஜெபத்துக்கு பதிலாம் ஜெபிக்கவே மாட்டாங்க. போதும், ஜெபிச்சதெல்லாம் போதும் போ. சிலருக்கு வசனத்தை வாசிக்கிறப்ப வெளிச்சம் கிடைக்கலாம், வசனத்தை வாசிக்கிறது கிடையாது. பைபிள்ல வெளிச்சம் கிடைச்சாதான் வசனத்தை வாசிக்கணுமா? நாளாகமத்தெல்லாம் வாசிக்கிறப்ப ஒன்றும் புரியாது, அதுக்குன்னு படிக்காம இருக்கலாமா? முத உன்னத பாட்டு படிக்கிறப்ப ஒன்றும் புரியாது, அதுக்குன்னு உன்னத பாட்டை படிக்காம இருக்கலாமா? வெளிப்படுத்தல் சுத்தம் இன்னைக்கும் புரிய மாட்டேங்குது படிச்சா. ஆனா 200 முறை படிச்ச தேவதாசர்கள் உண்டு, 100க்கு மேல படித்து முடித்த எத்தனையோ தேவ மனிதர்கள் உண்டு. அப்ப வெளிச்சம் கிடைச்சாதான் பைபிளை நான் படிப்பேன்லாம் கிடையாது. வெளிச்சம் கிடைக்குதோ வெளிச்சம் கிடைக்கலையோ, நான் கர்த்தருடைய வேதத்தை வாசிப்பேன், அதை ஏற்றுக்கொள்ளணும், அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளணும். ஃபர்ஸ்ட் ஜெபத்தை ஏற்றுக்கணும். ஜெபத்துக்கு பதில் வருதோ வரலையோ, நான் ஜெபம் பண்ணுவேன் தொடர்ந்து, அதை ஏற்றுக்கணும் அந்த வாழ்க்கையை. 2வது, வெளிச்சம் கிடைக்குதோ கிடைக்கல, நான் வசனத்தை நான் வாசிப்பேன், ஏற்றுக்கொள்ளணும். நன்மை கிடைக்குதோ கிடைக்கல, நான் நன்மை செய்ய நாடுங்கள். நன்மை என்ன பண்ணணும்? செய்யணும். விதைத்தாதான் அறுவடை வரும்னு விதைக்க கூடாது. அறுவடை வரலாம் என்ன பண்ணுவேன்? விதைப்பேன்னு விதைக்கணும். ஏன்னா சில பேர் அறுவடைக்காக தான் விதைக்கிறாங்க. அறுவடைக்காக மாத்திரம் விதைச்சிங்கன்னா அறுவடையை மட்டும்தான் காண முடியும். அறுவடை வருதோ வரலையோ, நான் விதைப்பேன் என்றால் அதற்கு மேலான பலனை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார்? காண வைப்பார். அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளணும். அப்ப கர்த்தருடைய காரியத்துல, கர்த்தருடைய செயல்பாடுகள்ல நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ளணும்.
ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, யோபு வாழ்க்கையை ஏத்துக்கிட்டாரு. ஆசீர்வாதத்தை புடுங்கினார், யோபு அந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டார். பிள்ளைகளை கொடுத்தார், யோபு அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டார். பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் எடுத்தார், அந்த வாழ்க்கையும் கர்த்தர் யோபு ஏற்றுக்கொண்டார். யோபுவுக்கு அநேக ஆடு மாடுகள் கழுதைகள் ஒட்டகங்களை கர்த்தர் கொடுத்தார், யோபு ஏற்றுக்கொண்டார். அதை பிடுங்கினார், அதையும் யோபு ஏற்றுக்கொண்டார். அப்ப யோபுவுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் ஒரு பக்குவம் என்பது இருக்கிறது. அது நம்மிடத்தில் இருக்கா? நம்மிடத்தில் இருக்கேன்னா, கடந்த வருடத்தின் முடிவில் அநேகருடைய சாட்சியை நான் கேட்டேன். அநேகருடைய சாட்சி கேட்குறப்ப சில சாட்சிகள் துக்கத்துக்கு எதுவாக இருந்துச்சு, சில காரியங்கள், சில சாட்சிகள் மரணத்துக்கு எதுவான சாட்சிகள்லாம் இருந்துச்சு. அப்போதான் இதெல்லாம் இந்த இப்படிப்பட்ட வார்த்தைகள் வர காரணம் என்ன? வாழ்க்கை அக்செப்ட் பண்ண முடியலை. உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ப்ரெஷர் என்ன பண்ண முடியல, உங்களால் ஏற்றுக்க முடியல. அதனால தான் சொல்கிறாரு, ஏற்றுக்கொள்ள முயற்சி செய். வாழ்க்கை தோல்வியோ வெற்றியோ ஏற்றுக்கோ, நான் உன் கூட இருக்கிறேன். கர்த்தராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன் வாழ்க்கை எப்படிப்பட்டதாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க, அவன் கூட தான் இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இரண்டாவது, மூன்றாவது, பாவம் செய்யக்கூடாது, தேவனை தூஷிக்க கூடாது. பாவம் செய்யக்கூடாது, தேவனை தூஷிக்க கூடாது. சில தேவ தூஷணங்கள் அப்பக்கப்ப எழும்புது. தேவ தூஷணம் என்றால் தேவனை சபிக்கிறது கிடையாது. தேவனை பார்த்து நக்கலாக சாரால் சிரிச்சாங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட சிரிப்பு கூட தேவ தூஷணம் தான். சாராளை பார்த்து தேவ தூஷணம் சொன்னாரு, சாராளே உனக்கு நான் வாக்கு தத்தம் கூட நீ சிரிக்கிற பத்தியா? அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா சிரிச்சாங்க, நகைத்தார்கள்னு போட்டிருக்கு. வாக்கு தத்தம் சொல்லுது, இந்த வருஷம் உங்க கர்ப்பம் திறக்கப்படுதுன்றது. இந்த அம்மா இந்த பக்கம் சிரிக்கிறது. சிலருடைய வாக்கு தத்தங்கள் வரும்போது சில பேர் வாக்கு தத்தம் எப்படி எடுத்துக்கிறாங்க, உதாசீனப்படுத்துறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை உதாசீனப்படுத்துவதும் தேவ தூஷணம் தான். கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதிக்காமல் பராக்கு பார்த்துக்கிட்டு இருப்பதும் தேவ தூஷணம் தான். கர்த்தருடைய வசனம் சொல்லப்படும் பொழுதும் தன் சொந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறதும் தேவ தூஷணம் தான். எல்லாமே தேவதூஷணம் தான். கர்த்தருடைய காரியத்தில் எவன் ஒருவன் அஜாக்கிரதையா இருக்கிறானோ அத்தனையுமே அது தேவதூஷணம் தான். அப்ப யோபு எதுவுமே என்ன பண்ணலையா, தேவனை தூஷிக்கவே இல்லையா. இப்ப தேவ காரியத்தில் அஜாக்கிரதையா இருந்தால் அதுவும் தேவ தூஷணமே. அப்ப அஜாக்கிரதை இல்லாமல் ஜாக்கிரதையா இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். யோபு கிட்ட இருந்த இன்னொரு குணம், பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை. யோபு பாவம் செய்யல. தன் நண்பர்கள் பேசும் பொழுதும் அவர் பாவமான வார்த்தைகள் அவர் பிறப்பிக்கல. தன் மனைவி தன்னை வேதனைக்கு உண்டான வார்த்தைகளை சொல்லி பேசும் பொழுதும் யோபு பாவம் செய்ய விரும்பல. யோபு தன் காரியத்தில் உத்தமனாய் இருந்தார். யோபு தன் காரியத்தில் உத்தமனாய் இருந்தார். ஏன்னா யோபுவை குறித்து சொல்ற முதல் வார்த்தையை ஒன்று ஊர் தேசத்தில் யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவருமாய் இருந்தான். அவர் சுபாவமே அப்படிதான் சொல்லப்படுகிறது. அப்போ ஒருவருடைய சுபாவமே தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகும் பொழுது அவனுக்குள் எப்படி பாவம் வரும்? இன்றைக்கு நமக்கு பொல்லாப்பு என்னவென்று தெரியும், விலகுறோமா? பாவம் எது என்று தெரியும், விலகுறோமா? நாம் எப்பொழுது விலக ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது நமக்குள் பாவம் இராது. நாம் விலகும் பொழுதுதான் பாவம் நமக்குள் இராமல் போகுமே தவிர நாம் ஐக்கியப்படும் பொழுது பாவம் நம்மை விட்டு வெளியில போகாது. 3 காரியம். ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும் லைஃபை. கர்த்தர் ஏற்றத்தை கொடுத்தாலும் தாழ்வையை கொடுத்தாலும் லைஃப் அக்செப்ட் பண்ணி நம்ம ஒரு மாதிரியே இருக்கணும். கொடுக்குறப்ப தாம் தும்னு குதிக்கவும் கூடாது, புடுங்குறப்ப ஐயோ அம்மானு கத்தவும் கூடாது. ஏன்னா இது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இயல்பாகவே இருக்கு. கொடுத்தா ஐயோ, புடுங்கிட்டு அதை விட கேவலம் எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரே மாதிரி இருக்க கற்றுக்கொள்ளுங்க. நம் வாழ்க்கை ஒரே நிலையில் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். அதை நாம் எப்பொழுது பழகுறோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நமக்கு லெகுவாய் மாறும். சிலருடைய வாழ்க்கை ஏன் பாரமாக இருக்கு? நீங்கள் உற்சாகத்தில் கத்துறதும் சோகம் வந்தால் அழுகிறதும் இப்படியே முன்மாறியும் பின்மாறியும் வாழ்க்கையில் இருந்தாக்க அப்படித்தான் இருக்கும். நேர்கோட்டில் இருங்க. எது நடந்தாலும் உங்களால் தாங்க முடியும். ஆசீர்வாதம் வந்தாலும் தாங்கலாம், சாபம் வந்தாலும் தாங்கலாம். இவ்வளவு ஏன் யாரு என்ன கழுவி ஊத்துனாலும் நமக்குள்ள கோபம் வராம இருக்கணும்னா அவன் நம்மளை தூக்கி வச்சு பேசுவான் பாருங்க, அப்ப நமக்குள்ள எந்த ஒரு பெருமையான எண்ணமும் வந்துடக்கூடாது.
அப்படி எண்ணம் வந்துச்சுன்னா நம்மளை கழுவி ஊற்றும் போது நமக்குள்ள கோபம்தான் வரும். தூக்கி வச்சு பேசுறாங்களா, ஒரே ஸ்மைல். கழுவி ஊத்துறாங்களா, அதே ஸ்மைல். நம்ம பாட்டுக்கு வந்துடணும். அப்பவும் ரியாக்ஷன் கொடுக்கறது, இப்போவும் ரியாக்ஷன் கொடுக்கறது. கடைசியில் அது எதில் முடியுது? பிரிவில் தான் முடியுது. யோபு சொன்ன ஒரே வார்த்தை, ஓடி பைத்தியக்காரி, முடிஞ்சு போச்சு, சிம்பிள். அதுக்கு மேலே ஒரு வாக்குவாதம் பண்ணலை. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, போடி பைத்தியக்காரி. இதுக்கு மேலே அவர் என்ன பண்ணல, வாக்குவாதம் பண்ண கிடையாது. உனக்கு தெரியுமா நான் பாவம் செஞ்சு தெரியுமா? அந்த பொண்ணுக்கு தெரியும், மனைவிக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அவர் மறுபடியும் அதே வாழ்க்கைக்கு திரும்பிட்டார். அதான் நேர்கோடு. நம்முடைய வாழ்க்கை மாறும் என்றால் கர்த்தர் நம்மை முடிவு பரியந்தம் நடத்துவார். நம்முடைய துன்ப நாட்கள் எவ்வளவு தூரங்கள் தான், அது வரைக்கும் கர்த்தர் நம்மோட வருவார். யோபுவுடைய துன்ப நாட்கள் வரைக்கும் கர்த்தர் கூட வந்தார். சொல்ற வார்த்தை 42:10, இரட்டத்தனையே கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்தார். அப்ப முடிவு பரிந்தம் யோபுவுடையதான அந்த மரணம், அந்த வியாதி படுக்கை, அந்த வெறுமையின் வாழ்க்கை, அந்த பற்கள் நிறைந்த வாழ்க்கை, நடு ரோட்ல நிக்கிற அந்த வாழ்க்கை வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் கர்த்தரோட தான், யோபு கர்த்தரோட தான் இருந்தார். கர்த்தரும் யோபுவோட தான் இருந்தார். அப்ப முடிவு பரியந்தம் கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் நாம் நம்முடைய மரண பரியந்தம் ஒரே நிலையான வாழ்க்கை வாழ வேண்டும். இரண்டாவது, பாவம் செய்யாத வாழ்க்கை வாழ வேண்டும். பாவம் எப்பொழுது நமக்குள் வராமல் இருக்கும். அனித்தியமான கருத்து நம்ம விலகினாலே போதும், பாவம் தன்னை போல நம்மளை விட்டு போயிடும். மூன்றாவது, தேவ தூஷணம் செய்யாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதிப்பார். 1000 பெருக செய்தார். யோபுடைய ஒட்டகங்கள் 1000 ஆகுது, ஆடு மாடுகள் 1000 ஆகுது. அவனுடைய செல்வங்கள் இரட்டத்தனையா, ஏற்கனவே ஒரு 1000கணக்கான சொத்து இப்ப 2000கணக்கான சொத்தா மாறுது. எல்லாமே டபுள் ட்ரிபிளா மாறிக்கிட்டே போகுது. இப்ப 1000 பெருக காரணம் என்ன? ஒரே நிலையாய் கர்த்தரை பின்பற்றினார். முடிவு பரியந்தம் கர்த்தர் நடத்துவார். 10 வருஷம் நடத்திட்டு 11வது வருஷத்துல கழட்டி விட்டு போறதுல கர்த்தர். மரண பரியந்தம், நரைமயிர் மட்டும், முடிவு பரியந்தம், பல வார்த்தைகள் இருக்கு. கர்த்தர் நம்மை நடத்துவார். அப்படி முதிர் வயது வரைக்கும், முடிவு பரியந்தம் வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும் என்றால் நாம் நிலைத்திருக்க வேண்டும். எதற்குள்? கர்த்தருக்குள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப யோபு நிலைத்திருந்தது போல நாம் நிலைத்திருப்போம் என்றால் கர்த்தர் நம்மை 2 மடங்கு நம்மை பெருக செய்வார். நிலைத்திருக்கணும், நிலைத்திருக்கணும். முடிவு பரியந்தமான ஆசீர்வாதம் வேணுமா? நிலைத்திருங்க, நிச்சயமாய் முடிவு வரும். நம்பிக்கையை கர்த்தர் வீண் போக விட மாட்டார். அல்லேலூயா. மூன்றாவது, விசுவாசிக்க வாய்ப்பு இல்லாமல் போகும் நேரத்திலும் கர்த்தர் காரியம் எனக்கு தீவிரமாய் நடக்க வேண்டும் என்றால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதன் 12வது வார்த்தையை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 26 அதன் 12வது வார்த்தை. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஸ்தோத்திரம். இங்க சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல, அவர்கள் பொருளாதாரத்தை இங்க குறிப்பிடுகிறது. யோபுவுடைய வாழ்க்கையில எல்லாமே, பொருளாதாரமும் சரி அவருடைய வாழ்க்கையும் சரி, ரெண்டுமே மாறுது. இங்க ஈசாக்குடைய வாழ்க்கையில பர்டிகுலரா சொல்றாரு. இங்க எதுக்கு இந்த வார்த்தைக்கு நான் தலைப்பு வச்சிருப்பேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். விசுவாசிக்க வாய்ப்பே இல்லை ஈசாக்குக்கு. ஏன்னா தேசம் முழுக்க பஞ்சம். ஈசாக்கே ஊரை விட்டு ஓடியலான்னு முடிவு பண்ணிட்டாரு. அந்த 2-3 வசனத்தை வாசிங்க. அதாவது 1-2-3 வசனத்தை. ஆபிரகாமின் நாட்டில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் கேராவுக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். இப்ப வாழ முடியாமல் போயிருச்சுன்றது கண்டிப்பா ஊரை காலி பண்ணி போறாங்க. அது வரைக்கும் ஈசாக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறார். பஞ்சத்தின் நாட்கள்ல ஆரம்பத்துல இருந்தே அவர் கொஞ்சம் முயற்சி பண்ணி வந்துட்டாரு. இப்ப அடுத்து நினைச்சாலும் வாழ முடியல. தண்ணீர் இல்ல, தானியங்கள் இல்ல, எதுவுமே இல்லாமல் இருக்கிற அந்த சூழ்நிலையில
இப்போ ஈசாக்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி ஊரை காலி பண்ணி போயிடுவோம். அப்படி ஊரை காலி பண்ணியெல்லாம் நம்பிக்கையை இழந்து, விசுவாசத்தை இழந்து, இதுக்கப்புறம் வாழ முடியாது இந்த இடத்துல நினைச்சு அவர் காலி பண்றப்ப கர்த்தருடைய வார்த்தை வருது, நீங்க தான் இருக்கணும், நீங்க தான் இருக்கணும், இதே இடத்துல நான் பெருக பண்ணுவேன், உங்க அப்பா ஆபிரகாமுக்கு நான் கொடுத்த வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன், நீங்க தான் இருக்கணும். ஈசாக்குக்கு புரியல, எப்படி விதைப்பாரு, எந்த எந்த நம்பிக்கையோட விதைப்பாரு அவரு? தண்ணீர் இல்லை, குடிக்கிறதுக்கே தண்ணீர் இல்லை, விதைகளுக்கு எங்கேருந்து தண்ணி வரும்? குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, விதைக்கிறதுக்கு எங்க தண்ணி வரும்? நம்ம கூட ஒரு நாளைக்கு 1 லிட்டர் வச்சு சமாளிச்சிடலாம், விதையை அப்படி சமாளிக்க முடியுமா? 1 லிட்டர் தண்ணியை வச்சு ஒரு விதையை சமாளிக்க முடியுமா? எத்தனை விதைகளை அவர் விதைச்சிருக்கிறாரு, சமாளிக்க முடியுமா? முடியாது. தண்ணிக்கு எங்க போவார் தெரியாது, மண்ணு சரியான பக்குவத்துல இல்ல, மண்ணு வறண்டு போய் கிடக்கு, அந்த மண்ணை சரிப்படுத்தணும், எப்படி சரிப்படுத்துவாரு? வாய்ப்பு இல்ல, எதுவுமே வாய்ப்பு இல்லை ஈசாக்குக்கு இப்ப வேலை செய்யறதுக்கு. கர்த்தர் ஒரு வார்த்தையை நம்மேல் கொடுத்து அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு சூழ்நிலை இல்லாமல் போனாலும் சரி, அந்த வார்த்தையிலே நில்லுங்க. ஒரு வார்த்தை இருக்கும், நான் நம்புவதற்கு ஏதும் இல்லை என்றாலும் நான் நம்புவேன், நான் நம்புவதற்கு ஏதும் இல்லை என்றாலும் நான் இயேசுவை நம்புவேன். நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பார், நம்ம ஒரு விஷயத்தை நம்புவோம், அது நடக்க வாய்ப்பே இல்லை, நமக்கு தெரியும், சான்ஸே இல்லைன்னு தெரியும். ஈசாக்குக்கு தெரியும் இது நடக்காத ஒரு காரியம் அப்படின்னு. ஆனா ராபில பலப்பட்டு எனக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார், என் தகப்பனை நடத்தினவர் சொல்லியிருக்கிறாரு, எல்லாவற்றுக்கும் மேல பலிபிடத்திலிருந்து என் உயிரை காப்பாற்றினவர் சொல்லியிருக்காரு, அந்த வார்த்தையை நான் நம்புவேன். ஈசாக்கு ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாருல்ல, என்றைக்கோ சாக வேண்டிய ஒரு மனுஷன், ஒரு நிமிஷம் வார்த்தை தாமதமாக இருந்தா ஈசாக்குடைய தலை துண்டிக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எனக்கு வார்த்தையை கொடுத்து என் உயிரை காப்பாற்றினவர் இப்பொழுதும் வார்த்தையை கொடுக்கிறார், அதை காப்பாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு முன்பாக நெருக்கமான நேரத்தில் கர்த்தர் வார்த்தையை கொடுத்து உன்னை காப்பாற்றினார் என்றால் இன்றைக்கும் அவர் காப்பாற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதை ஈசாக்கு நம்பினார், அதுதான் விசுவாசிக்க வாய்ப்பு இல்லை. ஆனா ஈசாக்கு நம்ப காரணம் என்ன? இதே போல ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சு, என்னை படுக்க வச்சாங்க பலிபீடத்துல, என் மேல கட்டையை வச்சார் எங்க அப்பா, கத்தி எடுத்து குத்தி என்னைய கொளுத்துறது மட்டும்தான் மிச்சம், கத்தியையும் ஓங்கிட்டாரு. அப்ப வந்துச்சு வார்த்தை, கை வைக்காத, அவனை வச்சுதான் நான் பெரிய காரியம் செய்ய போறேன், புதற்குள்ள ஆடு இருக்கு எடுத்து வெட்டு அப்படின்னாரு. அன்றைக்கு என் உயிரை தப்பிக்க வைத்தவர் இந்த பஞ்சத்திலும் என்னை தப்பிக்க வைப்பார். இதுவரைக்கும் நம் உயிரை கர்த்தர் எத்தனை முறை காப்பாற்றி இருக்கிறாரு, எத்தனை இடத்துல இருந்து காப்பாற்றி இருக்கிறாரு. அந்த தேவன் இப்ப காப்பாத்துவாரா மாட்டாரா? ஏன் விசுவாசம் இல்ல? பலவீனத்தை குறித்து ஏன் விசுவாசம் இல்லாம போகுது? ஏன் சூழ்நிலை குறித்து விசுவாசம் இல்லாம போகுது? ஏன் வாழ்க்கையை மரணத்துக்கு நேரா கொண்டு போக நினைக்கிறீங்க? நடத்துவார், அதான் விசுவாசம். விசுவாசிக்க வாய்ப்பே இல்லைனாலும் ஈசாக்கு விசுவாசிச்சாரு பார்த்தீங்களா? அதனாலதான் 100 மடங்கு பலனை கர்த்தர் கொடுத்தார். எவ்வளவு நெருக்கத்துல கர்த்தர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். தாவீது சொல்வது போல மரணத்துக்கும் எனக்கு 1 அடி தூரம் கர்த்தரனை காப்பாற்றினார். தாவீதுக்கு அது எப்படி பொருந்துமோ தெரியல, ஆனா ஈசாக்குக்கு பக்காவா பொருந்தும். ஒரு முழம் தூரம் தான், கை ஓங்கி இருக்கிற தூரம் தான், அது இறங்குற வரைக்கும் தான் ஈசாக்கோட உயிருக்கு உத்தரவாதம். டிஸ்டன்ஸ் கம்மி, டைம் கம்மி. அந்த நேரத்திலும் வார்த்தை வருமானால் இன்றைக்கும் வார்த்தை வரும். நம்புங்க. விசுவாசிக்க உங்களுக்கு சான்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல. ஏன்னா அப்ப ஈசாக்குக்கு தெரியாது, ஈசாக்குடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு ஒரு ஒரு டஃபஸ்ட் வாழ்க்கையா மாறின ஈசாக்கு தெரியல. கர்த்தர் ஈசாக்குடைய வாழ்க்கை டஃப் ஆக்குனாரு. 40 அவருக்கு குழந்தை இல்லாம வச்சிருந்தாரு, வாழ்க்கையை டஃப் ஆக்குனாரு. அடுத்து அவருடைய வாழ்வாதாரத்தை டஃப் ஆக்குனாரு. எல்லாமே ஈசாக்குடைய வாழ்க்கை டஃப் தான். ஆனா ஈசாக்கு வாழ காரணம், என்னை காப்பாற்றினவர் என்னை நடத்துவார், என்னை காப்பாற்றினவரை நடத்துவார். தகப்பனே என்னை கொல்ல நினைக்கும் பொழுது கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும்
அவர் நம்மை சேர்த்துக் கொள்கிற தேவன். அவர் நடத்துவார். ஈசாக்கு அந்த ஒரு நம்பிக்கை தான். சூழ்நிலையை பார்க்காதீங்க, செயல்பட மட்டும் பாருங்க. சில பேர் ஏன் செயல்படாம இருக்கிறாங்க? ஈசாக்கை போல மழை பெய்யட்டும், கர்த்தர் சொல்லியிருக்காருல்ல, அப்ப கண்டிப்பா மழை பெய்ய வைப்பார், அப்புறம் விதைச்சிக்கலாம். கர்த்தர் சொல்லியிருக்காருல்ல, அப்ப ஊற்று நீர் தண்ணி வரும், அப்ப நம்ம இறைச்சி மண்ணுகளை ஊற்றி நம்ம விதைச்சிக்கலாம். இல்ல, நம்ம கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கான வெளிப்பாடுகள் நடந்தாதான் நான் செயல்படுவேன்னு நான் சொன்னா அது விசுவாசம் உள்ள வாழ்க்கை கிடையாது. எனக்கு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு, பட் அதற்கான சோர்ஸ் கிடையாது, வாய்ப்பு இல்லை, வாசல் இல்லை, நான் செயல்படுவேன். கலப்பையை தூக்கிட்டு போங்க, மழை தானா வரும். மழை பெஞ்சாதான் கலப்பை எடுப்பேன்னு வீட்டுக்குள்ள உட்காந்துருக்காதீங்க. அதான் நீதிமொழிகள் சொல்லும், சோம்பேறி தன் வீட்டில் படுத்துக்கொண்டு கதவின் கீழ்முனையில் ஆடுவது போல என்ன பண்றானா, ஆடிக்கொண்டிருக்கிறான். சோம்பேறி என்ன பண்ணுவான்? வார்த்தை கிடைச்சாலும் மழை வரட்டும், நம்மளா தான் என்ன பண்ணிருப்போம்? கர்த்தர் வார்த்தையை கொடுத்துரு, பஞ்ச காலத்துல வார்த்தையை கொடுத்துருக்கிறார். இப்ப விதை இருக்கு, மழை எப்ப பெய்யும்? இப்ப மழை பெஞ்சா நான் விதை என்ன பண்றேன்? அப்ப என்ன பண்ண, மழைக்காண்டி காத்துக்கிட்டு இருப்பேன், எப்படா மழை பெய்யும், எப்படா மழை பெய்யும், எப்படா மழை பெய்யும். நான் ஈசாக்கு எப்படி தெரியுமா? அது வருதா வரலையா, நான் வயலுக்கு போறேன், நான் என் கலப்பை எடுத்துட்டு நான் வயலுக்கு போறேன், நான் என் விதப்பை எடுத்துட்டு வயலுக்கு நான் போறேன். அவரு போய் வயல்ல நின்றுப்பாரு, மழை பெஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்ப எப்பொழுது நம்முடைய அந்த தரிசனத்துக்கு நேராக நம்ம போய் நிக்கிறோமோ அப்பொழுது கர்த்தருடைய காரியம் செயல்பட ஆரம்பிக்கும். எப்பொழுது நம்முடைய வார்த்தையில போய் நம்ம நிக்கிறோமோ அன்றைக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறும். அது இதுக்கு அடையாளம், அதுக்கு அடையாளம், இதுக்கு அடையாளம். அடையாளத்தை கேட்டு நான் வேண்டாம், அடையாளத்தை கேட்டு என்ன பண்ணாதீங்க, உங்களுடையதான ஓட்டத்தை குறைச்சிடாதீங்க. அடையாளம் கேட்பது உத்தமம் தான், ஆனா அடையாளம் நிறைவேற வரைக்கும் கர்த்தருடைய காரியத்துல தாமதமா இருப்பது அது தர்ம சங்கடம். வார்த்தை பிறக்குதுன்னா, வார்த்தையை கொடுக்கிறாருன்னா ஓடுங்க, போய் நில்லுங்க, மழை தானா வரும். முன்மாரியும் பின்மாரியும் தன்னை போல ஊற்றப்படும். அப்ப கர்த்தர் நம்மை ஸ்தோத்திரம் விசுவாசம் இல்லாத காலத்திலும் நம்மை நடத்த வேண்டும் என்றால் நாம் செயல்பட வேண்டும். ஈசாக்கு செயல்பட்டது போல நாம் செயல்படுவோம் என்றால், பஞ்ச காலம்தான், தண்ணி இல்லாத நாட்கள் தான், அறுவடையே இல்லாத நாட்கள் தான், அக்கம் பக்கத்துல யாரும் அறுவடை செய்யாத ஒரு நாட்கள் தான். ஆனாலும் தன் உயிரை காப்பாற்றின கர்த்தர் சொன்ன ஒற்றை வார்த்தைக்கு தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து தன் கலப்பையை தோளில் சுமந்து கொண்டு தன் வயலுக்கு போய் கர்த்தருடைய காரியத்தை செயல்பட ஆரம்பித்தான். வார்த்தை அழகா சொல்லுகிறது, ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் 100 மடங்கு பலனை கொடுத்தார். இதற்கு முன்பாக நடத்தினவர் தான் இப்பயும் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அதை இதற்கு முன்பாக நிறைவேற்றினவர் இப்பொழுது நிறைவேற்றுவார். இதுவரைக்கும் நடத்தின எபினேசர் இனியும் நடத்துவார். அல்லேலூயா. இதுவரை நடத்தின தேவன் இனியும் நடத்துவார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகி நான் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்றால், கர்த்தருடைய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் தீவிரப்பட வேண்டும் என்றால் 3 காரியங்கள். முதலாவது, அவருடைய இருதயத்தை நாம் புரிந்து கொள்ளணும். தாவீதை போல கர்த்தருடைய இருதயத்தை நாம் புரிந்து கொள்ளணும். இரண்டாவது, யோபுவை போல வாழ்க்கையில நிலைத்திருக்க வேண்டும். அது இப்படியோ அப்படியோ நிலைத்திருக்கணும். மூன்றாவது, வாய்ப்பு இருக்கோ இல்லையோ செயல்பட ஆரம்பிக்கணும். அப்ப அந்த 3ஐயும் நான் சரியாக செயல்படுத்துவேன் என்றால், நாம் செயல்படுத்துவோம் என்றால், ஒரு மனமாய் செயல்படுவோம் என்றால் நிச்சயம் தேவ பிரசன்னத்தை காண முடியும். இந்த முதல் நாள் ஆராதனைக்கு வந்த அனைவரும் பாக்கியவான். இந்த வருஷத்தின் முதல் வார ஆராதனைக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள். ஏன்னா இந்த வார்த்தையை நம்ம யூடியூப்ல கேட்கறத விட ஸ்பாட்ல உட்காந்து கேட்குறப்ப ஒரு ப்ரெசன்ஸ் வரும் பாருங்க, அது யூடியூப்ல கேட்குறவங்களாம் கிடைக்காது. யாரு சபையில உட்காந்து கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் கர்த்தர் செயல்பட ஆரம்பிப்பார். அப்ப இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு மட்டும்தான். இந்த வார்த்தையை நீங்க பிடிச்சு கொள்ளுங்க. உங்களுடைய ஓட்டத்துல, உங்க வாழ்க்கையில, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையில, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்துல நீங்க சரியா நில்லுங்க. கர்த்தர் உங்களை 1000ஆய் பெருக செய்வார். உங்களை பலத்த ஜாதியாய் மாற்றுவார். உங்க குடும்பத்தை வர வர கர்த்தர் பலத்து போக வைப்பார். தொடர்ந்து தேவ சமூகத்துல ஜெபிக்கலாமா?